இன்றைக்கு ஸ்டாலின் சொல்றாரு காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா? அப்பா இருக்கும்போது கபடி அணை போயிட்டுது, கபடி அணை கட்டி நமக்கு விளையிட்டு தண்ணியெல்லாம் போயாச்சு. இப்போ அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உங்களுக்கு பாதுகாப்பாக தந்திருக்கிறோம். பிறகு அதிமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அதிமுக ஆட்சியில் அற்புதமான தீர்ப்பு. நீண்ட நாட்களாக விவசாயிகள் எதிர்பார்த்த தீர்ப்பு, நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கிடைக்கக்கூடிய ஒரு உத்தரவை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்றைக்கு அதுக்கும் பாதிப்பு வந்துட்டது. மேகதாது அணை கட்டுறங்கிறான். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டி தீர வேண்டும் அப்படின்னு அங்க இருக்கின்ற நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர் குறிப்பிடுறார். சட்டமன்றத்தில் அதுக்கு முதற்கட்ட நிதி ஒதுக்கிட்டாங்க, எனக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டாங்க. அப்படிப்பட்டவரை இங்க தமிழ்நாட்டுக்கு அழைச்சி வந்து ஓட்டு கேட்கிறார். யாரு? நீங்க உங்க மாவட்டங்க, மயிலாடுதுறை மாவட்டம். தண்ணி கொடுக்க முடியாது, மேகதாது அணை கட்டப்படும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கின்ற ஒரு நபரை, நமக்கு எதிராக இருக்கின்ற ஒருவரை, நம்முடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவேன் என்று சொல்லுகின்ற ஒருவர் கர்நாடக அமைச்சரை தமிழ்நாட்டுக்கு கூட்டுகிறது ஓட்டு கேட்கிறார்னா இந்த ஸ்டாலின் நாட்டுக்கு தேவையா? ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். நான் அரசியலுக்காக பேசல, இந்த மண்ணில் பிறந்தார் ஒவ்வொரு தமிழனும் சிந்திக்க வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வாதார பிரச்சனை. இன்றைக்கு மேகதாது அணை கட்டிட்டா இந்த மயிலாடுதுறை மாவட்டம் பாலைவனமாக மாறிவிடும், பாலைவனமாக மாறிவிடும். சிந்திக்க, டெல்டா மாவட்டம் பாலைவனமாக்கப்பட்டு விடும். அப்படி ஒருவர் மத்தியில் கர்நாடகத்தில் இருக்கின்ற அமைச்சர் இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டு வருவோம் என்று சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவரை தமிழ்நாட்டுக்கு விட்டு செங்கல்பட்டில் பிரச்சாரம் பண்றீங்கன்னா நீங்க தமிழ்நாட்டுக்கு நன்மை செய்கிறீங்களா? விவசாயி பிழைக்க வைக்கிறீங்களா? தமிழ்நாட்டு மக்களை பிழைக்க வைக்கிறீங்களா? இன்னைக்கு 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். 20 மாவட்ட மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் இருப்பது காவிரி நதிநீர். இந்த டெல்டா மாவட்டத்தில் விவசாயத்துக்கு தண்ணீர் கிடைப்பது காவிரி நதிநீர். அப்படிப்பட்ட இந்த ஜீவ நதிய மேகதாதுல அணை கட்டப்படும் என்று சொன்னா ஏற்றுக்கொள்ள முடியுமா? முடியுங்களா? அப்படிப்பட்டவரை இங்க அழைச்சிட்டு வந்து ஓட்டு கேட்கிறார். அது மட்டுமல்ல, நடந்தாய்வாளி காவிரி அற்புதமான திட்டம். பல விவசாயிக்கு தெரியாது, விவசாயி தொழிலாளிக்கு தெரியாது. நடந்தாய் வாழி என்ற அற்புதமான திட்டம். நான் முதலமைச்சர் இருந்த பொழுது நான் ஒரு விவசாயி என்ற அடிப்படையில் நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் சுத்தமான நீராக கிடைக்க வேணும். மேட்டூர் அணையில் திறக்கப்படுகின்ற நீர் கடல்ல கலக்கின்ற வரை மாசுபடாம, அதாவது அந்த தண்ணி கெட்டு போகாம அந்த தண்ணி சுத்தமான தண்ணியா இருப்பதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். பாரத பிரதமர் முதலமைச்சர் இருக்கும்போது கோரிக்கை வச்சேன். இன்றைக்கு காவிரியிலே திறக்கப்படுகின்ற நீர் 2 கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் விளைகின்ற அசுத்த நீர் காவிரி நதியிலே கலங்கி நீர் மாசுபடுது, குடிக்க முடியல. விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சினா பயிர்கள் பல நோய்கள் ஏற்படுகிறது. ஆகவே இதற்கு ஒரு மாற்று திட்டம், நடந்தாய்வாளி காவிரி திட்டம். 2 காவிரி கரையின் 2 ஓரங்கள் இருக்கிற நகரத்தில் இருந்து வெளியேறுகிற நீர் சுத்தப்படுத்தி ஆற்றிலே விட வேண்டும். இது காவிரி நதி நீர். பவானிசாகர் அணை, நொய்யல், அமராவதி, இன்னும் பல கிளை நதிகள், இப்படி நதிகள் வருகின்ற நீரை எல்லாம் சுத்தப்படுத்தி காவிரியிலே விடுங்கள். அதற்காக நான் பாரத பிரதமர் வேண்டுகோள் வச்ச அவர் ஏற்றுக்கொண்டார். முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு 2 அவைகள், மத்தியில் இருக்கின்ற மேலவை, மத்தியில் இருக்கிற மேலவை மற்றும் 2 அவைகள் கூட்டத்தில் மக்களவை மேலவை 2 கூட்டுக்குழுவில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செஞ்சார்.
தமிழகத்திலே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று 5-6 வருஷத்துக்கு முந்தைய கொடுத்தாங்க. 4-5 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களே, மத்திய அரசு அறிவிக்கப்பட்டு விட்டது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள். அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றார் 2 வருஷத்துக்கு முந்தி, ஏங்க இப்படி தாங்க நாமளும் பேசணும், மத்தியிலிருந்து ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க. இல்லைங்க, ஏற்கனவே மேதகு குடியரசுத் தலைவர் உரையில் இடம்பெற்றிருக்குது, வரும்னு சொன்னேன். இல்லைனார். போன ஆண்டு மத்திய அரசு இந்த திட்டத்தை அனுமதிச்சு 11,600 கோடி கொடுத்தாச்சு. 11,600 கோடி. இவர்கள் நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் அதை போட்டுட்டு அப்படியே போட்டாங்க, முடக்கிட்டாங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் இது வலியுறுத்தி கொண்டு வரப்பட்ட திட்டம், இந்த பேர் அதிமுக வந்து விடும் சொல்லி அப்படியே 11,600 கோடி கிடப்பில் கிடக்குது. இவரெல்லாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்யறீங்களா? காவிரியில் மேட்டூர்ல திறக்கிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கிற மக்களுக்கு சுத்தமான நீர் கிடைக்கும், மாசுபடாத நீர் கிடைக்கும். அதுதானே இவ்வளவு கஷ்டப்பட்டேன். சிந்திச்சு பாருங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்த உடனே நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு காவிரியில திறக்கப்படுகிற நீர் மயிலாடுதுறையில் இருக்கின்ற மக்கள், இந்த சீர்காழி சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டமன்ற தொகுதி, கீழ்வேல் சட்டமன்ற தொகுதி இருக்கின்ற அனைத்து மக்களும் அற்புதமான நீர், சுத்தமான நீர் உங்களுக்கு குடிப்பதற்கு கொடுப்போம், பாசனத்திற்கு கொடுப்போம். இது உறுதி. திட்டம், தேவையான திட்டம் வந்தாச்சு, பணம் ஒதுக்கியாச்சு. ஆனால் இன்றைய முதலமைச்சர் என்ன சொல்றாரு? மத்தியிலிருந்து பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மத்தியிலிருந்து திட்டம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அத்தனை பொய் தானே? ஏங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கிற திட்டத்தையே நீ நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிற. மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற நிதி தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டம், அதை நடைமுறைப்படுத்த மறுக்கிறீங்க. ஒரு பக்கம் வேண்டுமென்ற திட்டமிட்டு மத்திய அரசை அவதூறா பேசிட்டு இருக்கிறீங்க. ஆனால் மத்திய அரசு நாம் கேட்ட நிதியை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு அற்புதமான சாலை கேட்டோம், பார்த்தீங்களா எப்பேற்பட்ட சாலை போடுறாங்கன்னு. நாம் கேட்டோம், கொடுத்தாங்க. துறைமுகம் விரிவாக்கம், விமானம், திருச்சி விமானம் விரிவாக்கம், தூத்துக்குடி விரிவாக்கம், இப்படி திட்டங்கள். ரயில்வே, புதிய ரயில் கேட்டோம், விட்டான். ரயில் பாதை நிலம் எடுத்து கொடுக்கல, கிடப்பில் கிடக்குது. ஆக மத்திய அரசாங்க திட்டம் ரயிலு, விமானம், நெடுஞ்சாலை, கப்பல் போக்குவரத்து, இது எல்லாம் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி அடிப்படை. இதையெல்லாம் கேட்டோம். அதிமுக ஆட்சியில் கொடுத்தாங்க. திமுக ஆட்சியில் அதை அந்த திட்டத்தை உண்டான பணத்தை வாங்கி திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற காலதாமதம் செஞ்சு மத்திய அரசு மீது பழி போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கம் வேணுமா?